ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்து முக்கியமான ஒரு ஃபாஸ்ட் பவுலரை சென்னையால் எடுக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் போயிடுச்சு. ஏன் போச்சு அப்படின்னா, ஆக்சுவலில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்கிட்ட வெறும் 13 கோடி தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2வது நாள் தான் அந்த பவுலர் வந்து ஆக்ஷனுக்கு வந்தார். ஸோ அதனால தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க நினைச்ச மாதிரி அந்த பவுலரை மீண்டும் மஞ்சள் ஜெர்சியில் பார்க்க முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிளேயர் வந்து எடுத்திருக்காங்க. 9.25 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. நம்ம கிட்ட இருந்தது 13 கோடி தான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேர் பக்கம் நம்ம எடுக்கணும். ஸோ தீபக் சகாருக்கு வந்து 9 கோடியே வரைக்கும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏலத்தில் போனாங்க. பட் இருந்தாலுமே அன்பார்ச்சுனேட்லி அவரை வந்து எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு சிஎஸ்கே தள்ளப்பட்டிருக்கு. மேபி தீபக் சகார் முதல் நாளில் வந்து ஆக்ஷனில் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் ஆள் அவரை வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. மேபி ஆர்டிஎம் கார்டு கூட யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். பட் கடைசி கட்டத்தில் வந்ததுனால சென்னை சூப்பர் கிங்ஸால் அந்த பவுலரை எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 2016 இருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விளையாடிட்டு வந்துட்டு இருக்காரு தீபக் சகார் அவர்கள். தோனிக்கு நெருங்கியவர் கூட இல்லாம தோனி அவர்கள் என்ன திட்டினாலுமே அதை எடுத்துக்கிற ஒரு விஷயமா தீபக் சகார் இருக்காரு. ஸோ நியூஸ் பால்ல வந்து நியூ பாலை கொடுத்துட்டாங்கன்னா எந்த சைடு வேணுமா ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு திறமையான பவுலர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ரீசெண்டா பாத்தீங்கன்னா 1 or 2 இயர்ஸ்ல தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இல்ல, இன்ஜுரினால தான் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் சரியா கொடுக்க முடியாம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. மேபி அவர் ஆக்ஷன்ல வந்து டாப்ல முன்னாடி முதல் நாளே வந்திருந்தாருன்னா கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவருக்கு நிறைய கோடிகள் கொடுத்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருந்திருக்கும். மேபி சென்னை சூப்பர் கிங்ஸ் சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா, மேபி தீபக் சகார் வராரு இருக்காரு அப்படின்றதுனால அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கி அவருக்காக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை வந்து சூப்பரா வந்து தட்டி தூக்கி இருக்கலாம். இத்தனை நாள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல வந்து எல்லோ ஜெர்சியில அவரை பார்த்துட்டு இப்போ ப்ளூ ஜெர்சியில பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ நிறைய டீம்ல இருந்து நிறைய முக்கியமான பவுலர்களையாட்டும் முக்கியமான வீரர்களை வந்து நிறைய டீம் வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த டீம்ல இவர்களெல்லாம் பார்த்துட்டு வேற டீம்ல பார்க்கும்போது புதுசா இருக்க போகுது. இந்த ஆண்டு ஐபிஎல் வந்து 2025 சீசன் கண்டிப்பா வேற மாதிரி இருக்க போகுது. நிறைய வீரர்கள் அவர்களுக்கு அந்த டீமுக்கு ஆப்போசிட்டா விளையாட போறாங்க. அதுவே வந்து அல்டிமேட்டா இருக்க போகுது. கண்டிப்பா இந்த டைம் மெகா ஆக்ஷன்ல வந்து நிறைய வீரர்கள் வந்து விட்டுட்டாங்க நிறைய டீம். ஸோ முக்கியமான பிளேயரா இருந்த நிறைய பிளேயர்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ கேஎல் ராகுல விட்டாங்க, ரிஷப் பண்ட் விட்டாங்க, நடராஜனை விட்டாங்க. ஸோ தீபக் சகார் போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீரர்கள் நிறைய ஜெர்சியில வந்து கலர் கலரா இந்த டீம் வந்து புதுசா ஆட போறாங்க. அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் தீபக் சகார் வந்து சென்னையில அந்த அளவுக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பா உருக்கமா வந்து அவரை மிஸ் ஆனதுக்கு அப்புறம் உருக்கமா வந்து சொல்லியிருந்தாரு, வீடியோ வெளியிட்டிருந்தாரு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு மீண்டும் ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. மும்பையில் இருந்து எப்பயாச்சும் கண்டிப்பா வெளியே வந்து சிஎஸ்கேவிற்கு கண்டிப்பா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் மீண்டும் நிலைக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. தீபக் சகார் அவர்கள் சென்னையிலிருந்து போனதை பற்றியும் மீண்டும் அவர் சென்னைக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பா சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய வீரர்கள் சென்னையிலிருந்து போயிருக்காங்க. பட் பாதி முக்கால்வாசி வீரர்கள் வந்து அதே பிளேயிங் லெவலில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வீரர்கள் முக்கியமான வீரர்கள் வந்து சென்னையிலிருந்து விடுபட்டு இருக்காங்க. கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய அப்டேட்டான சீசன்ல கண்டிப்பா மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வருவாங்க அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை, see you guys.